ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான துலாம் ராசிக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? துலாம் ராசி விடாமுயற்சியை உயர்வாக கொண்டு வாழக்கூடியவங்க, சத்தமில்லாமல் சாதிக்கக்கூடியவங்க, குறிப்பாக திட்டம் தீட்டி செயல்படக்கூடியவங்க, சக்தியை பிறவியிலேயே கொண்டவங்க. நீங்கள் துலாம் ராசி அப்படின்னா என்ன செய்தாலும் சரி உண்மைக்கு புறம்பா ஒரு விஷயம் பண்ண மாட்டீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தப்பு பண்ணி இருந்தா, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா உடனடியாக அது சின்ன பிள்ளையாகவே இருந்தாலும் கால விழக்கூட தயங்க மாட்டீங்க. ஆனால் சில நேரங்களில் சில பேருடைய துரோகத்தை தாங்க முடியாமல் கண்ணீர் விட்டு அழுதுருப்பீங்க. இப்போ வரைக்குமே உண்மையான ஒரு உறவை தேடிக்கிட்டு தான் இருக்கீங்க. இப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு ஜூன் மாதம், குறிப்பாக ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறப்போகுது. நல்ல விதத்தில் மாறப்போகுதுங்க. துலாம் ராசியை எவையெல்லாம் தொட்டானோ அவையெல்லாம் செத்தாங்கிற அளவுக்கு சில கிரகங்களுடைய அமைப்பு, சில கிரகங்களுடைய பெயர்ச்சி, சில கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக நிற்குதுங்க. குறிப்பாக சுக்கிர பகவான் அற்புதமான அமைப்பில் இருக்காருங்க. துலாம் ராசி உங்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு படியாவது முன்னேறி இருப்பீங்க. உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்க போறீங்க. அதன் காரணமாக யோகங்கள் உங்களை தேடிக்கிட்டு வரும். என்ன நினைச்சாலும் அது நடக்கும். புரியுதுங்களா? அதாவது ஜூன் மாதத்துடைய சுருக்கமான பலன்களை ஃபர்ஸ்ட் சொல்றேங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த மாதம் நமக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படி பார்க்குறப்போ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சொன்னது நடக்கும், நீங்க நினைச்சது நடக்கும், கேட்டது கிடைக்கும், நண்பர்கள் கூட்டம் அதிகரிக்கும், உற்றார் உறவுக்காரர்களோட உல்லாச பயணம் போயிட்டு வருவீங்க, குடும்பத்தோட பிக்னிக் போற மாதிரி வச்சுக்கோங்களேன். அது ஆன்மீக பயணமாக கூட இருக்கலாம். ஆனால் உறவுக்காரர்கள் வகையில் உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. ஒரு சில நேரம் வெளிநாட்டுக்கு சுற்றுலா போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. பணம், பொருள், ஆடை, ஆபரணங்கள் எல்லாமே வந்து சேரும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குதூகலம் ஏற்பட போகுது. சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் மறைந்து போக போகுது. என்ன ஒரு விஷயம்னா உங்களுக்கு கொஞ்சம் மறதி உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பயணங்களின் போது உங்களுடைய உடைமைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷத்துக்கு பஞ்சமே இல்லாத மாதமா இந்த ஜூன் மாதம் அமைஞ்சிருக்கு. இந்த சுருக்கமான விளக்கமே துலாம் ராசிக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கு. இப்ப நம்ம விரிவான விளக்கத்துக்கு போகலாங்க. துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்க நினைச்சதை விட பல மடங்கு லாபத்தை கொண்டு முடியும். உங்களுடைய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும். குறிப்பாக பண விஷயத்தில் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை கூட உங்களுடைய சாமர்த்தியமான செயல்பாடுகளால் சமாளிச்சிருவீங்க. இழுபறியான நிலையை மாற்றிடுவீங்க. அடுத்தவர்களால் உங்களுக்கு தொல்லைகள் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் மாறப்போகுது. இருந்தாலும் மற்றவங்களுடைய விஷயத்தில் கவனமாக இருங்க. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்கு சட்டுன்னு கோபம் வரும். அது கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். அடுத்து தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் பார்க்கிறார். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வேலையில டென்ஷன் இருக்கும், வீண் அலைச்சல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன செய்யணும் அப்போ அப்படின்னா, வேலையை திட்டமிட்டு செயல்படணும். குறிப்பா நம்மளுடைய வேலையை நம்ம தான் பார்க்கணும். அடுத்தவங்களுடைய தலையீடு இல்லாம பார்த்துக்கணும். ஒருவேளை உங்களுடைய வேலையில நீங்க கவனக்குறைவா இருந்துட்டீங்க அப்படின்னாக்கா வீண் பகை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூட வேலை செய்யறவங்க கிட்டயே கவனமா இருக்கணும். நம்ம தான் உதவியாக இருந்துக்கணுங்க. யாரையுமே நம்பக்கூடாது. நம் கையே நமக்கு உதவின்னு இருக்கணும். நம்ம தான் நல்ல காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு இருக்கக்கூடாது. இப்போ ஒரு பணக்காரனாகவே இருக்கான் அப்படின்னாக்கா அவன் எல்லா விஷயத்துலையுமே கவனமாக இருக்கிறதுனால தான் அவன் பணக்காரனா மேலும் மேலும் பணக்காரனாயிட்டே போகிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு நல்ல காலம் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அந்த நல்ல காலத்தை கவனமாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்ல நல்ல பலன்களை அனுபவிக்க முடியும். இப்போ புரியுதுங்களா? தொழில், வியாபாரம் இது தொடர்பான காரியங்கள் தங்கு தடையின்றி நடக்கும். பண வரத்தை நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே கிடைக்கும். கடன் விஷயங்கள்ல மட்டும் நீங்க கொஞ்சம் தள்ளி போடுங்க. கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப கவனமா இருங்க. புதிய நபர்களை நம்பி தொழில எதுவும் செஞ்சிடாதீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி யார்கிட்டையாவது ஏதாவது பேசுறீங்க அப்படின்னாக்கா உங்களோட பேச்சுக்கள்ல நிதானம் இருக்கட்டும். நீங்க பேசுறதுக்கு முன்னாடி அதை 1க்கு 2 முறை யோசிச்சு பார்த்து தான்
மற்றவங்க கிட்ட பேசணும். அடுத்ததா வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட அன்பாவும் ஆதரவாகவும் இருப்பாங்க. குறிப்பா கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது அந்யோன்யமா இருக்க போகுது. குடும்பத்துல இருக்கிறவங்களால சின்ன சின்ன டென்ஷன் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அது இருந்தாலும் உடனே சரியாயிருங்க. வீட்டை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளை அனுசரித்து நடந்துக்கோங்க, அது நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் கோபத்தை ரொம்ப கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் காரியம் சாதிக்க முடியும். அதே நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் நீங்கள் நினச்ச மாதிரியே வந்து சேரும். அடுத்து கலைத்துறையில் இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் சொத்துக்களை அடைவதில் இருந்த தடைகள் நீங்க போகுது. உயர்நிலையில் இருக்கவங்க கிட்ட இருந்த மன வருத்தம் அப்படிங்கிறது நீங்க போகுது. உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது. வண்டி வாகனங்கள் மூலம் உங்களுக்கு யோகம் உண்டு. அடுத்து அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். உங்களுக்கு தேவை எல்லா வசதிகளுமே செஞ்சுப்பீங்க. தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும். பழைய சிக்கல்கள் தீரும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பாடங்களை படிப்பதில் முன்னேற்றம் ஏற்படும். இருந்தாலும் கவனமாக பாடங்களை படிப்பது சிறப்பு. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தில் எந்த பிரச்சனை தலை தூக்கினாலும் சரி சாதுரியமாக பேசி அதை சமாளித்து தலையில் ஒரு தட்டு தட்டி அடக்கிடுவீங்க. பொது காரியத்தில் ஈடுபடுவீங்க. மன வலிமை உண்டாகும். நீங்கள் எதிர்பார்த்த சம்பவங்கள் உங்களுக்கு நல்ல முடிவு கொண்டு வரும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த போட்டிகள் நீங்க போகுது. உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். மறைமுக எதிர்ப்புகள் கூட இப்போ உங்களை விட்டு ஓடும். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உங்களுடைய திறமையான செயல்பாடுகள் மூலம் பாராட்டுகள் கிடைக்கும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களை தொடர்ந்து துலாம் ராசிக்கான நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. இதை எப்போவுமே நீங்கள் உயிராக வச்சுட்டு இருக்கவங்க உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது நன்மையை தரக்கூடிய மாதமாக பிறந்திருக்கு. குறிப்பாக உங்களுடைய செயல்பாடுகளில் தெளிவு இருக்கும். திட்டமிட்டு செயல்படுவீங்க. நினச்சதை சாதிப்பீங்க. குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன சலசலப்புகள் கூட அடங்கி போகும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. உடல் நிலை சீராகும். வீண் செலவுகள் குறையும். உங்களுடைய ஆற்றல் வெளிப்படும். எந்த ஒரு விஷயத்தையும் துணிச்சலோடு செயல்பட்டு நினச்சதை சாதிப்பீங்க. அலுவலகம் வியாபாரம் இந்த மாதிரியான இடங்களில் இருந்து உங்களுக்கு தொந்தரவுகள் கூட விலக போகுது. உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் நீங்க போகுது. இழுபறியா இருக்கிற வழக்குகள் விவகாரங்கள் சாதகமாக முடியும். விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய கேதுவினால வரவு செலவுகள் சீரான ஒரு நிலையில இருக்குங்க. ஒரு சிலர் ஆன்மீக பயணம் மேற்கொள்வீங்க. குடும்பத்தோட கோயில்களுக்கு சென்று வேண்டுதலை நிறைவேற்றி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த நேரத்தில் நண்பர்கள் கிட்டையும் சரி வாழ்க்கை துணை கிட்டையும் சரி ஒரு இணக்கமான போக்கு இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகள் செய்யறத மட்டும் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. அடுத்ததா மாதம் முழுவதுமே சுக்கிர பகவான் ஆதரவான நிலையில சஞ்சாரம் பண்றாரு. புதன் பகவானும் சாதகமாய் இருக்கிறதுனால குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் இல்லாம போகும். பொன் பொருள் சேரும். புதுசா சொத்து வாங்குவீங்க. வாகனம் வாங்குவீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் மாதம் 15ஆம் தேதி. அடுத்ததா சுவாதி நட்சத்திரம். எதை செஞ்சாலும் சரி மனசுக்குள்ளேயே திட்டம் தீற்றி வெற்றி அடையக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு. எத்தனை நெருக்கடி இருந்தாலும் சரி அதிலிருந்து அசால்ட்டா வெளியே வந்துருவீங்க. வருமானம் அதிகரிக்கும். தொழில் இருந்த போட்டியாளர்கள் விலகி ஓடுவாங்க. உடல் நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகும். நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரி நடத்தி முடிப்பீங்க. வெளியூர் பயணம் லாபத்தை ஏற்படுத்தும். வழக்குகள் சாதகமாக முடியும். நினைச்சதை சாதிக்கக்கூடிய நிலை இருக்கிறதுனால எல்லா விதங்கள்லையும் லாபம் உண்டுங்க. பண வரவுல இருந்த தடைகள் விலக போகுது. உறவுக்காரர்கள் வகையில மட்டும் கொஞ்சம் சரியா நடந்துக்கோங்க. அடிக்கடி கோபம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வார்த்தை சூடா பயன்படுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதனால எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு எதிராக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. நண்பர்களுடனும் வாழ்க்கை துணைக்கிட்டையும் இணக்கமான சூழ்நிலை இருக்கு. விட்டு கொடுத்து செல்வது இன்னும் சிறப்பான வெற்றியை ஏற்படுத்தும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யறதும் இன்னும் பாதுகாப்பான சூழ்நிலையை ஏற்படுத்துங்க. சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு சாதகமான அமைப்புல சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும். தேவையற்ற ஆசைக்கு மட்டும் இடம் கொடுக்காம நேர்மையான முறையில் செயல்படுங்க. முயற்சிகள்
லாபம் அடையும். வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல்ல கவனம் செலுத்துங்க. அரசு பணியாளர்களை நேர்மையாக செயல்படுவீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். உழைப்பாளர்களுக்கு உங்களுக்கு தேவைக்கேற்ற வருவாய் வந்து சேரும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் மாதம் 13, 15. அடுத்ததா விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் திட்டம் தீட்டக்கூடிய சக்தியை பிறவியிலேயே பெற்ற உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமாக பிறந்திருக்குங்க. உங்களுடைய செயல்பாடுகள் இருந்த குழப்பங்கள் விலக போகுது. திட்டம் தீட்டி காரியம் சாதிக்கிறதுல வெற்றி அடைய போறீங்க. வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு. ஆனால் இந்த வியாபாரத்தில் முதலீடு செய்கிறீங்க அப்படின்னாக்கா 1க்கு 2 முறை யோசித்து செயல்படுவது நல்லது. வருமானத்தில் வந்துட்டு உயர்வு உண்டு. வீண் செலவுகள் குறையும். ஆனால் கொடுக்கல் வாங்கல மட்டும் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கல் வாங்கலை தவிர்க்கிறது சிறப்புங்க. குடும்பத்தில் இருக்கவங்களை அனுசரித்து நடந்துக்கோங்க. பிள்ளைகளோட நலனில் அக்கறை செலுத்துவது ரொம்ப நல்லது. பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் இப்போ சரியாகும். தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு கூட இப்போ தீர்வு கிடைக்கும். உங்களுடைய செயல்பாடுகளுக்கு எல்லாமே ஆதரவு பெருகும். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அதிலிருந்து ராகு பகவான் உங்களை பாதுகாத்து நிற்கிறாருங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் உடல்நிலைக்கு மட்டும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. வழக்குகள் உங்களுக்கு வெற்றியாக மாறும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உயரும். பொது வாழ்க்கையில் இருக்கவங்க வார்த்தையை கவனமாக பயன்படுத்தணும். வரவு செலவுகளிலும் அதே மாதிரி எச்சரிக்கையாக இருங்க. இரவு நேர பயணங்களை கொஞ்சம் பார்த்து சூதானமாக மேற்கொள்ளுங்க. முடிஞ்ச அளவுக்கு இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது சிறப்பு. அரசு பணியில் இருக்கீங்களோ இல்லை தனியார் துறையில் இருக்கீங்களோ உங்களை பொறுத்த வரைக்கும் பொறுப்புகள் கூடும். பதவி உயர்வு தேடி வரும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனம் தேவைங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் மாதம் 12, 15. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்களில் இருந்து நட்சத்திர பலன்கள் இருந்து உங்களுக்கு இந்த அமைப்பு அப்படிங்கிறது ஜூன் மாதத்தில் ரொம்ப சாதகமாக இருக்குங்கிறத உணர்ந்திருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாரியம்மனை வெள்ளிக்கிழமைகள் தோறும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய சகல நன்மைகளும் உண்டாகும். தடை தாமதங்கள் நீங்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பார்த்தோம்னாக்கா புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைங்க. இதை பயன்படுத்திக்கோங்க. அதுவே சந்திராசிரமம் நாட்களில் எங்கும் கவனம், எதிலும் கவனம். என்ன பண்ணணும் இந்த நாட்களில் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு யார்கிட்டையும் வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. தேவையில்லாத கமிட்மெண்ட் இருக்கக்கூடாது. வெளியூர் பயணம் மேற்கொள்ளக்கூடாது. தொழிலை பொறுத்த வரைக்கும் புதுசாக முதலீடு பண்ணக்கூடாது. மற்றவங்க பேச்சை பர்டிகுலராக கேட்கக்கூடாதுங்க. வண்டி வாகனத்தில் பயணம் செய்கிறப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பர்டிகுலராக உங்களுடைய உடைமைகள் மீது கவனம் இருக்கட்டும். பண விஷயத்தில் சரி இல்லை நகை நட்டு நீங்கள் பயன்படுத்துறதையும் சரி கவனமாக இருக்கணும். மற்றபடி இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது கூலி வேலை செய்கிறீங்களா இல்லை கோடியாக பணம் சம்பாதிக்கிறீங்களா, எந்த துறைகளில் இருந்து நீங்கள் எந்த வேலை வேணாலும் செய்யுங்க. எப்படி வேணால் வாழ்க்கை நிலையை நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். பட் பண ரீதியாக அப்படிங்கிறது ஜூன் மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. ஆல்ரெடி பண நெருக்கடியில் இருந்தாலும் இந்த மாதத்தில் பண நெருக்கடிகள் உங்களை விட்டு விலகி போகும். நீங்கள் சேமிக்கக்கூடிய அளவிற்கு பண வரவு உண்டு. புரியுதுங்களா? தொழில் ரீதியாக முன்னேற்றம் உண்டு. உறவுகள் ரீதியாக முன்னேற்றம் உண்டு. குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. நினைத்த காரியங்கள் கைகூடும். அதே நேரத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். இப்போ முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா நல்ல வரன் அமையும். திருமணமாகி குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்க, நிறைய வேண்டுதலை வச்சுட்ருக்கீங்க, ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்குறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். வேலையை பொறுத்த வரைக்கும் வேலையே இல்லை, நல்ல வேலை அமையுங்க. ஆல்ரெடி ஒரு வேலை பார்த்துட்ருக்கேன், போதுமான வருமானம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கூட புதுசாக இருக்கிற வேலையை விட்டுட்டு புதுசாக நீங்களே தொழில் அமைச்சக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே கிடைக்கும். இல்லைன்னா நல்ல வேலை நல்ல சம்பளத்தோடு அமையுங்க. ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் கண்டிப்பாக இந்த ஜூன் மாதம் பெண்களுக்கு நான் முன்னாடியே சொன்னதாக சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காதுங்க. நினச்சது நடக்கும். குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே காணாமல் போகும். அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளுக்கு பிளான் பண்ணுவீங்க. அதே மாதிரி நினச்ச மாதிரியே செஞ்சு முடிப்பீங்க. குழந்தைகளுக்கு கூட நல்ல வரன் அமையும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமையை சேர்க்கும். ஒரு சிலருக்கெல்லாம் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும். பொன் பொருள் சேருது, ஆடை ஆபரணம் சேருது, சொத்து சேருது, வண்டி வாகனம் சேர்க்க போறீங்க. உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள போறீங்க. கடவுளுடைய அனுகிரகத்தினால ஜூன் மாதத்திலிருந்தே துலாம் ராசிக்கு அதிர்ஷ்ட காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்லதே நடக்க போகுது, நல்லது மட்டுமே நடக்க போகுது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாளும்
நாளும் பொழுதும் நல்லதாகவே இருக்கட்டும். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே துலாம் ராசிக்கு சிறப்பான நாளாக அமையட்டும். கடவுளுடைய அனுகிரகத்தினாலங்க. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.